வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. மாசி மாதம் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும், ஆர் நம்ம வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், வீடு கட்டணும் புதுசாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், லேண்டு வாங்கணும், வீடு கட்டுறதுக்கு புதுசாக லேண்டு வாங்கணும், ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்கிற வீடு பட் இன்னும் முழுசாக முடியல, இப்போ பேஸ்மெண்ட் மட்டும் போட்டு வச்சுருக்க, மேலே எழும மாட்டேங்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு, முக்கியமாக வீடு வாங்குறதுக்கு, வீடு புதுசாக கட்டுறதுக்கு இந்த மாசி மாதம் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமையில் இந்த விஷயங்களை செஞ்சுங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக உங்களுக்கான அமைப்பு அதுக்காக உருவாகும். வீடு வாங்குறதுக்காகவோ இல்லை வீடு கட்டுறதுக்காகவோ இல்லை வீடு கம்ப்ளீட் பண்ணுறது சிலர் நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம ஏற்கனவே ஒரு ஃப்ளோர் கட்டியிருக்கோங்க, மேலே இன்னொரு ஃப்ளோர் கட்டணும். இந்த மாதிரி ஏதாவது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி நிலம் வீடு இது பட்ட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு விரிவடைகிறதுக்கு இந்த மாசி மாதம் வரக்கூடிய முதல் செவ்வாய், எல்லா செவ்வாய்க்கிழமையும் சிறப்பு தான், மாசி மாதம் வரக்கூடிய எல்லா செவ்வாய்க்கிழமையும் சிறப்பு தான். அதில் முக்கியமாக முதல் செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சூப்பராக நல்ல எனர்ஜி கிடைக்கும், அதற்கான வழிகள் உங்களுக்கு பிறக்கும். அதை தான் இப்போ தெரிஞ்சுக்க போயிடும். சரிங்களா? சரி, மாசி மாதம்னாலே நார்மலாக மாசி மக நட்சத்திரம் இருக்குது பாருங்கள், மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரம் ரொம்ப பெருசு. அடுத்தது மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி ரொம்ப சிறப்பானது. சரிங்களா? அது தவிர மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரிக்கு அடுத்த நாளே கிட்டத்தட்ட அமாவாசை வந்துடும். சரிங்களா? அப்போ இதெல்லாமே மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் மாசி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த விஷயங்கள் செய்யும்போது, அதாவது முருகரை நோக்கி நீங்கள் வேண்டுதல் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான அமைப்பு, வீடு வாங்குறதுக்கான அமைப்பு கிரியேட் ஆகும். நம்ம யோசிப்போம், நம்மக்கிட்டே ஒரு 50 லட்சம் தான் கையில் இருக்குது, நம்ம பட்ஜெட் 1 கோடி ரூபாய் நம்ம வச்சுருக்கிறோம், இப்போ 1 கோடி ரூபா பட்ஜெட்டுக்கு மீதி 50 லட்ச ரூபா எங்கேருந்து நமக்கு கிடைக்கும்னு நம்ம நினைப்போம். சொல்ல முடியாதுங்க. நம்ம ஏற்கனவே பழைய சொத்து, ஏற்கனவே விற்க வேண்டிய சொத்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் விற்று நமக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு ஏதாவது எல்ஐசி பாலிசியாக போட்டிருப்பாங்க, அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு லோன் அப்ளை பண்ணியிருப்பாங்க, லோன் இழுத்துக்கிட்டே இருக்கும், ஹவுசிங் லோன் தான் இழுத்துக்கிட்டே இருக்கும், அப்ரூவ் ஆகாமல் திடீர்னு அப்ரூவ் ஆகிடும். நம்ம மனசு என்ன தெரியுமா சொல்லுது, அது எப்படி எனக்கு கிடைக்கும், அது உண்மையாக கிடைக்குமா, அது எப்படிங்க, என்னோடய வருமானம் இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம ஸ்டக் பண்ணி, அதாவது நம்ம தான் நம்மளை தடுத்துக்கொள்கிறோம். கடவுளை நம்பிட்டீங்களா, முருகரை நம்பிட்டீங்களா, அப்பா நம்பிப்பா, உனக்கு கொடுத்துட்டான்ப்பா, நீ தான்ப்பா எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணுன்னு மனசார அப்படியே நம்பிக்கையோட, அதாவது என்ன சொல்லுவாங்க, சரணாகதி நிலையில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ முருகரிடம் இப்படி தான் வேண்டது, இதற்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளோடு நம்ம வேண்டும் போது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் முழு நம்பிக்கையோடு அந்த வேண்டுதல் செய்யணும். எப்படி தெரியுங்க செய்யணும், ஒரு 6 அகல் விளக்கு வாங்கிக்கோங்க, நல்ல பெரிய அகல் விளக்காக வாங்கிக்கோங்க, ரொம்ப பெருசெல்லாம் வேணாம், கொஞ்சம் இந்த கை அளவு இருக்கிற மாதிரி கொஞ்சம் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. 6 அகல் விளக்கு வாங்கி அதுக்கு முந்தின நாளே, என்றைக்குன்னா திங்கக்கிழமை காலையிலே வாங்கி தண்ணியில் ஊற போட்டு நல்லா காய வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறதுக்காக. ஓகேங்களா? கொஞ்சம் பச்சரிசி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. வீட்டில் பச்சரிசி இருக்குது, அது எடுத்துக்கலாமா வேணாம், ஒரு 1/2 கிலோ 1 கிலோ பச்சரிசி கடையில் வாங்கிக்கோங்க. எதற்காக? இந்த விளக்கேற்றுறதுக்காக, இந்த விஷயம் செய்கிறதுக்காக. ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து பொருள் எடுக்கிறதை விட நம்ம பரிகாரத்துக்காக தனியாக போய் நம்ம ஸ்பெஷலாக வாங்கிக்கிட்டு வரலாம். நம்ம உடனே சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கடையில் ஒரு மூட்டையில் அரிசி வச்சுருக்காங்க, எதுக்கோ கொடுக்குறாங்க, நம்ம 1 கிலோ வாங்கிட்டு வரோம். நமது எண்ணம் என்ன இருக்குது, இந்த பரிகாரத்துக்காக நம்ம வாங்க போகிறோம் அப்படின்ற எண்ணத்தோடு வாங்கும்போது அந்த அரிசியோட தன்மை, அதோட ஃப்ரீக்குவன்சி நமக்காக மாற ஆரம்பிக்கும். உண்மைதாங்க. சரிங்களா? இப்போ அந்த அரிசி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நெய் வாங்கிக்கோங்க, நல்ல பசு நெய்யாக வாங்கிக்கோங்க. எனக்கு பசு நெய்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க, மரச்செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க. பசு நெய் ரொம்ப ரொம்ப சிறப்பு. பஞ்சுத்திரி தான் ஏற்றணும், நூல் திரி இதுக்கு ஏற்ற வேண்டாம், பஞ்சுத்திரி. அப்புறம் 6 நல்லா அகலமாக பெருசாக இருக்கக்கூடிய வெத்தலை, கரு வெத்தலை வாங்கலாமா, இல்லை கருப்பாக இருக்கக்கூடிய வெத்தலை வாங்கலாமா, இல்லை வெள்ளை வெத்தலை வாங்கலாமா, எந்த வெத்தலை வேணாலும் வாங்கிக்கோங்க. நல்லா பெருசாக இருக்கணும், காம்பு கீழே இருக்கக்கூடாது, நுனியும் கீழே இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் எங்கேயும் கீழ்சல் ஓட்டை எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வெத்தலை வாங்கிக்கோங்க. வீட்டில் என்ன பண்ணுங்கள், காலையில் ஏந்திரிச்சு வீடு சாமி ரூம்லாம் தொடச்சிட்டு அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அரிசி மாவு, பச்சரிசி மாவு, அதில் கோலம் போடுங்க. என்ன கோலம் போடுறீங்கன்னு கேட்டால் சரவண பவன் போடுங்க. எப்படி? ஓம் சரவண பவனுக்கு ஸ்டார் போடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு முக்கோணம், அப்புறம் இன்வெர்டட் முக்கோணம், ட்ரையாங்கிள் 2 போட்டுட்டு அதில் சரவண பவன் எழுதுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோலம் போட்டுருங்க. கோலம் போட்டுட்டு 6 இடம் இருக்குங்களா, சரவண பவன் எழுதிடுங்க, நடுவில் ஓம் எழுதிடு, சரவண பவன் எழுதிடுங்க. எழுதிட்டு ஒரு இடத்துலையும் வெத்தலை வைங்க. ஒரு சின்ன தட்டு வச்சுக்கோங்க, 6 இடத்துல 6 தட்டு வச்சுக்கோங்க. 6 தட்டு மேலே வெத்தலை வைங்க. வெத்தலை மேலே அந்த பச்சரிசி வாங்கிட்டு வந்துருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பச்சரிசியை போட்டுருங்க.
பச்சரிசியை வச்சுட்டு அகல் விளக்கு என்ன பண்ணுன்னா ஒன்றுக்கொன்று உள்பக்கமாக பார்த்துருக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, அகல் விளக்கு தீபம் வந்து வெளிப்பக்கமாக இப்படி ஒன்று இப்படி ஒன்று வெளிப்பக்கமாக பார்த்து ஏற்றுறாங்க. அந்த மாதிரி ஏற்றக்கூடாது, உள்பக்கமாக பார்த்துருக்கணும். 6 விளக்கும் உள்பக்கமாக பார்த்து, ஏற்கனவே சொன்ன மாதிரி நெய் தீபம், பசு நெய் இல்லைனா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றுங்க. இந்த விஷயங்கள் செய்யும் போதே, அப்போ இந்த பூஜைக்காக எல்லாமே ரெடி பண்ணும்போது, ஏற்பாடு பண்ணும்போதே, முருகா நான் சொந்த வீடுக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கப்பா, எனக்கு சொந்த வீடு சீக்கிரம் கொடுப்பா, நான் கட்டின வீடு பாதியில் நிற்கிது கட்டி முடிச்சு கொடுப்பா, உங்களுக்கு எந்த நிலையில் இருக்கீங்களோ அதுக்காக முழுமை அடைகிறதுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுக்கிட்டே, மனசார கேட்டுக்கிட்டே, வேறு எந்த தாட் ப்ராசஸும் வைக்க வேண்டாம். இதை கேட்டுக்கிட்டே இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுங்கள், இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணுங்கள். சரி, எத்தனை தடவை இதே நினைக்கிறதுனா இதே நினச்சிக்கிட்டே இருங்க. சப்போஸ் மந்திரம் சொல்லலாம் கிட்ட தாராளமாக மந்திரம் சொல்லலாம். ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க மனசுக்குள்ளேயே. இல்லைனா ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக, இது முருகரோட மூல மந்திரம். இந்த மந்திரமும் சொல்லலாம். சொல்லிக்கிட்டு அரேஞ்ச் பண்ணுங்கள். அரேஞ்ச் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிட்டிங்களா, அப்படியே என்ன பண்ணுங்கள், அமைதியாக உட்காந்துருங்க. அமைதியாக உட்காந்து நேரம் நிமிந்து உட்காந்து, முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்க நேரம் நிமிந்து உட்காந்து மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. அப்பா முருகா, நான் உங்களுக்காக இந்த மாதிரி, உங்களுக்காக இல்லைங்க, நான் எனக்காக தான். நான் யார் வீடு வாங்க போகிறேன், எனக்காக. அப்பா நான் வீடு வாங்கணும்னு நான் கேட்டிருக்கிறேன், உங்ககிட்ட வேண்டுதல் வைக்கிறேன், முழு சரணாகதியோடு கேட்குறேன், எனக்கு தயவு செஞ்சு எனக்கு வீடு வாங்கி கொடுங்க, எனக்கு அந்த வீடு கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க. இப்போ சிலர் வந்து அட்வான்ஸ் பே பண்ணியிருப்பாங்க, அது வந்து இன்னும் வீடு முழுமையடையாமல் இருக்கும். சிலர் வந்து புக் பண்ணியிருப்பாங்க வீடு, இந்த 2024 கொடுத்துட்றாங்க வீடுன்னு, உங்களுக்கு டெலிவரி கொடுத்துறேன்னு சொல்லியிருப்பாங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 2025 நான் பாதி வீடு தான் கட்டியிருக்காங்க, எனக்கு இன்னும் வந்து வரசமானது. இந்த மாதிரி எந்த கண்டிஷனில் இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த வீடு வந்து சேர்ந்து விடும், உங்கள் சொந்த வீடு உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே ஒரு சொந்த வீடு இருக்குதே, இன்னொரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், தாராளமாக அதுவும் செய்யலாம். சரிங்களா? அப்போ மனசார உட்காந்து, அதாவது அமைதியாக உட்காந்து மனசார நீங்கள் முருகரை ப்ரே பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் முக்கியமாக ஒன்றுங்க, அப்படி ப்ரே பண்ணும்போது உங்களால் முடிஞ்சது, அப்போ நல்ல வீடு கட்டுறீங்க அப்படின்னா, அப்போ முருகா உனக்குன்னு ஒரு தனி இடம் கொடுக்குறேன்ப்பா. இப்போ நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், ஒன்று கிச்சனில் தான் இந்த ஷெல்ஃப் வச்சுருக்கேன், முருகர் ஃபோட்டோலாம் சாமி ஃபோட்டோலாம் வச்சுருக்கிறேன். சாமி ஷெல்ஃபுன்னு தனியாக ஒரு உட்டனில் வச்சு தனியாக ஒரு ஹால்லையோ இல்லை வேறு ஒரு ரூம்லேயோ நான் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஆசை என்ன தெரியுங்களா, உனக்குன்னு ஒரு இடம் கொடுக்கணும். எனக்கு ஒரு சொந்த வீடு கூட உனக்கு ஒரு இடம் கொடுக்குறேன், எங்கள் வீட்டுக்குள்ளேயே சாமி ரூம்னு தனியாக வைக்கிறேன். உண்மைதாங்க, இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். எங்கள் அம்மாவும் முருகர் பக்தர். எங்கள் அம்மா என்ன திரும்ப சொல்லுவாங்க, முருகர்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு வீடு கூட உனக்கு இடம் தரம்பாங்க. இப்படி தான் எங்கள் அம்மா கேட்பாங்க. சொந்த வீடு அதே மாதிரி தான் கிடச்சிது, சாமி ரூம் தனியாக இருக்கிற மாதிரியே தான் வீடு கிடச்சிது. ஃப்ளாட்டில் தான் இருக்கிறோம் இப்போ, இருந்தாலும் சாமி ரூம் தனியாக இருக்கிற மாதிரி தான் கிடச்சிது. அதனால் இது அனுபவத்தில் சொல்கிறதுனால நீங்களும் என்ன பண்ணுங்கள், முருகர்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு ஒரு வீடு கூட உனக்கு இடம் தரேன் அப்படின்னு நீங்கள் மனசார வேண்ட நிச்சயமாக உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சொந்த வீடு வந்து சேர ஆரம்பிக்கும். எனக்கு சொந்த வீடு வாங்குற ஐடியாவே இல்லைங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு தாங்க நான் இதை செய்யலாமா, எனக்கு பணம் கிடைக்குமா, எந்த கேள்வியும் கேட்காதீங்க, முழு சரணாகதியோடு இந்த செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கான அமைப்பு சீக்கிரமாக உருவாகும். சிலருக்கு எப்படி தெரியுங்களா, இவங்க ஷிஃப்ட் ஆகி திரும்ப சொந்த வீட்டுக்கு போகலான்னு பார்ப்பாங்க, அங்கே ஏற்கனவே வாடகைக்கு இருக்காங்க பாருங்கள், அவங்க காலி பண்ண மாட்டாங்க. நான் குத்தகைக்கு எடுத்துருக்கேன், 5 வருஷம் எடுத்துருக்கேன், இப்போ 2 வருஷம் இருக்குது, 2 நாள்லாம் காலி பண்ண முடியாது, இல்லை வாடகைக்கு இருக்கிறேன் என்னால் இப்போலாம் காலி பண்ண, எனக்கு 2 வருஷம் கழிச்சு காலி பண்ண முடியும்னு அவங்க நம்மகிட்ட வம்பு வளர்ப்பாங்க சிலர். அந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தேவையோ மனதார முழு நம்பிக்கையோட சரணாகதி நிலையிலிருந்து இந்த விஷயங்கள் செய்யுங்க, இந்த விளக்கேற்றி வைங்க, நிச்சயமாக உங்களுக்கு தேவையானவைகள் கிடைக்கும். சரி, நான் இப்போ இந்த வீடு வாங்குறதுக்கு, லேண்ட் வாங்குறதுக்கு மட்டும் தான் இதை பயன்படுத்தணுமா, இந்த ப்ராசஸ் பண்ணணுமா, இல்லை நான் வேறு எதுக்காவது எனக்கு என்ன வேறு தேவைகள் இருக்குது அதை நிறைவேறுவதற்கு நான் செய்யலாமா, தாராளமாக செய்யலாம். முக்கியமாக செவ்வாய் அப்படின்னாலே நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்போ வீடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடல், செவ்வாய்னாலே உடம்பு, அப்போ இருக்கிறதுக்கான இடங்கள் அதற்காக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதில் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இன்னொன்று நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர், வீடியோவில் இருக்க வருது பாருங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணி பேசுங்க. நிச்சயமாக உங்களுக்கு என்ன தேவைகள் படுகிறதோ, அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவைப்படுகிறதோ அது உங்களுக்கு நிறைவேறுவதற்கான பல வாய்ப்புகள் கிடைக்கும், பல வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்த வாழ்க்கை முழுமை அடையும். முழு மனதோட முழு சரணாகதி நிலையிலிருந்து முருகரை ப்ரே பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும். வாழ்க வளமுடன்.